மாரியம்மன் திருவிழா வந்து ரொம்ப பழமையான திருவிழா. 100 வருஷத்துக்கு மேல கொண்டாடிட்டு இருக்கிற திருவிழா. 5 நாள் நடக்கும் இந்த திருவிழா. பூசாரி கனவுல வந்து அம்மன் வந்து சொல்லுவாங்க. அந்த இடத்த தேர்வு பண்ணி நிர்வாகம் எல்லாம் சேர்ந்து போய் அந்த கம்பத்தை இது பண்ணி பாலாமரத்துல பூஜைகள் செய்யப்பட்டு கோயில் வந்து ஒப்படைப்பாங்க. இரவு வந்து அமராவதி ஆற்றங்கரையில வந்து வச்சு பூஜையில் அங்கேயும் பூஜை செய்யப்பட்டு அங்கிருந்து கொண்டு வருவாங்க கம்பத்தை. அதுக்கப்புறம் வந்து கரூர் எல்லா மக்களும் வந்து பால் குடம் தீர்த்தங்கள் எல்லாம் ஊத்தி அம்மனை தரிசிப்பாங்க. இது மட்டும் இல்லாம பக்கத்து மாவட்டம் இருந்து வெளியே வருவாங்க. நாமக்கல் மாவட்டம், திருச்சி, ஈரோடு, திருப்பூர், பலவேறு பக்கம் மக்கள் வருவாங்க. மிகவும் பிரசித்தி பெற்ற திருவிழா இது வந்து. மாவிளக்கு, அழகு குத்தல், நேர்த்திக்கடன் நிறைய செலுத்துவாங்க. பூத்தட்டு வந்து கரூர் மாநகரம் பூரா நடக்குங்க. பூத்தட்டு தான் இங்க மெயின். கிட்டத்தட்ட ஒரு 50 வகையான பூத்தட்டு நடக்கும். எல்லா ஏரியால இருந்தும் அம்மனை அலங்காரம் பண்ணி பசங்கள ஆடல் பாடலும் எல்லா ஏரியால இருந்து ஒவ்வொரு பூத்தட்டு வரும். லட்சக்கணக்கான மக்கள் பங்கு வருவாங்க. அவங்கவுங்க ஏரியா வந்து அம்மன் மூலியமா தான் அவங்கவுங்க ஏரியா கெத்து காமிப்பாங்க. ஒவ்வொரு அலங்காரத்திலயும் மாரியம்மன் பவனி வந்துட்டே இருப்பார். பொண்ணுங்க பசங்க எல்லாருமே ஜாதி மதம் எதுவும் பார்க்காம ரோட்ல வந்து எல்லாருமே ஒன்னா நின்று டான்ஸ் ஆடிட்டு திருவிழாவை கொண்டாடுவாங்க. 3 நாள் பாத்தீங்கன்னா கரூரே வந்து விழாக்குளமா இருக்கும். ராட்டினங்கள்ல, தூரிகள், சர்க்கஸ், கடை வீதியில வந்து மக்கள் எல்லாம் வந்து பொருட்களை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர சிலையில இருந்து அமராவதி ஆற்றங்கரையில வந்து நெட்டு கடையா இருக்கும். இறுதி நாள் வந்து கம்ப ஆத்துக்கு போறது வந்து மிகவும் சிறப்பு. வான வேடிக்கை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். இது காண வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க. அங்க உள்ளேயே போக முடியாது. அந்த அளவுக்கு கூட்டம் வந்து அலைக்கடல இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஜாலியா வந்து திருவிழாவை நிறைவேற்றி கொடுப்போம்.